வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். எப்பவும் போல் இந்த வீடியோவையும் ஒரு முக்கியமான பதிவு தான். பொதுவாக தெருநாய்களுக்கு, ஆதரவற்ற தெருநாய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லை. இப்படி தான் நான் ஒரு நண்பர்கிட்ட நான் சொன்னேன், தெருநாய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியே இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சிட்டாரு. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஆஸ்பத்திரி வந்து மாநகரத்தில் இருக்குது, நகரத்தில் இருக்குது, ஊராட்சியில் இருக்குது. ரொம்ப கீழ்மட்டம் வரைக்குமே வந்து ஊருக்கு கால்நடை மருத்துவமனை இருக்கும்போது தெருநாய்களுக்கு நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அது தகவல் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது ஒரு நாள் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா, கேகே நகர் சிவன் பார்க் பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு எதிரில் ஒரு நாய் வந்து நடு ரோட்டில் இறந்து கிடக்குது, டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, யாருமே எடுக்கலை, அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனடியாக 1913க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த அட்ரஸில் ஒரு நாய் இறந்து கிடக்குதான், அதை அப்புறப்படுத்திடுங்க அப்படிங்கிற தகவலை சொன்னேன். 1913க்கு ஃபோன் பண்ணி அந்த தகவலை சொன்னால் உடனே அப்புறப்படுத்துவாங்க. பல நாய்களை எனக்கு அந்த மாதிரி உடனடியாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே அப்புறப்படுத்திடுவாங்க. இது நிறைய செஞ்சுருக்காங்க. அது சிறப்பாகவே செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் அந்த விலாசத்தை சொல்லி அப்புறப்படுத்த சொன்னேன். அவங்க உடனடியாக என்ன செய்வாங்கன்னா, அந்த அப்புறப்படுத்துகிறவர் யாரோ அவரோட நம்பரையும் நமக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்புறப்படுத்துகிறவரோட தொலைபேசி எண்ணும் நமக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன். கேகே நகர்லேருந்து ஒருத்தரை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே அங்கேருந்து எனக்கு அந்த கேகே நகர் பகுதியிலேருந்து அந்த அப்புறப்படுத்துகிறவர் மாநகராட்சி பணியாளர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விலாசத்தில் அப்படி ஒரு நாயே இல்லை, நிச்சயமாக அங்கே நாய் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப நம்பகத்தன்மையானவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக அங்கே இருக்கும் பாருங்கள், அங்கே நடு ரோட்டில் இல்லைன்னா ஓரத்தில் எங்கேயாவது இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். போய் அவர் பார்த்துட்டு சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த நாய் ஓரத்தில் இருக்குது, ஆனால் அது இறந்து போல் உயிரோடு இருக்குது. என்னென்னா, அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கர் வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் அது இறங்கி அதை தூக்கி ஓரம் எடுத்து போட்டு போயிருக்காரு. அது ஓரம் வச்சுருக்காரு. இப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் அது உயிரோடு இருக்குது, எங்களால் அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி இருங்க சார், நான் வந்துடுறேன், நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்துலேருந்து நான் உடனடியாக கிளம்பி நான் அங்கே போய் பார்த்தோம்னா, அது கிட்டத்தட்ட இறந்து போன நாய் மாதிரி தான் இருக்குது. எந்த உணர்வும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அது அங்கேருந்து அரசாங்கத்தால் எடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து இறந்து போயிட்டா எடுப்பாங்க, அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவாங்களே தவிர உயிரோடு இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போது இதை தான் நான் சொன்னேன். இப்போது அரசாங்கம் ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த நாய் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகுமா? எனக்கு இந்த மாதிரி நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எழுந்து தானாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகுமா? ஒரு நாய் கால் உடஞ்சிருச்சுன்னா நேராக போயிட்டு வந்து அது டோக்கன் வாங்கி கொண்டு போய் க்யூவில் நின்று அந்த டோக்கனுக்கு காசு கட்டி அது போய் எனக்கு வந்து வைத்தியம் பாருங்கன்னு சொல்லுமா? இல்லை எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு ஊசி போடுங்க, எனக்கு தொற்று நோய் வந்துருச்சு ஊசி போடுங்கன்னு சொல்லுமா? அப்போது இப்போ அவர் அந்த நான் இங்கேருந்து போய் பார்க்கும்போது அந்த மாநகராட்சி பணியாளர் அங்கே வந்துட்டார். அங்கே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் வர்றதுக்குள்ளவே அவர் 3 முறை வந்து பார்த்துட்டு போயிட்டார் சார். அப்போ அவர் சொல்கிறார், சார் பார்க்க பாவமாக இருக்குது சார், உயிரோடு இருக்குது சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? அது இறந்துட்டா நான் எடுத்துருவேன் சார், இறந்துடாதான்னு பார்க்குறதுக்கு தான் சார் நான் வந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். உண்மையிலேயே நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அரசாங்கத்தில் இந்த மாதிரி முடியாமல் ரோட்டில் கிடந்தால் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, அதுக்கான ஒரு வழிமுறை இல்லை அப்படிங்கிறத வந்து அவர்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே விட முடியாது. அதே நேரத்தில் உடனடியாக அதுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் அடிக்கடி என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், எங்கள் சாப்பாடு போட்டுருக்கும்போது ஏதாவது உதவி தேவைன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நாய் முடியல, கொஞ்சம் எதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இதை நான் கொண்டு போகணும், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தானே சார், அதுக்கு எதுக்கு காசு அப்படின்னு கேட்டார்.
எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சார் இப்போ வந்து இது கேகே நகர் அம்மன் கோயில்கிட்ட இங்கே முடியாமல் இருக்குது. இப்போ இதை இங்கேருந்து நான் வேப்பேரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோன்னா எப்படி சார் கொண்டு போக முடியும்? காசு இல்லாமல் ஆட்டோ வருவானா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாரி சார், நான் உங்களை கேட்டது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக வேறு ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட்டை இதை சொன்னவங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி என்கிட்ட சமயம் எதுவும் பணம் இல்லை, முடிஞ்சால் என்னை இதை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னா அவங்க உடனடியாக எனக்கு பணம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்கள அந்த டாக் அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ வர வச்சு, ஆளுங்களை வர வச்சு, ஏன்னா அது தூக்குறது எப்படின்னு புரியல, ஆனால் நானே தான் தூக்குனேன். அப்புறம் வர வச்சு அதை நான் இங்கேருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போயினேன். அது 2 நாளுக்கு அப்புறம் தான் இறந்துருச்சு. இப்போது அந்த 2 நாள் நான் போய் எடுக்கலைன்னா அது 2 நாள் அதே இடத்துல தானே உயிர் இழுத்துட்டு இருந்திருக்கும். அப்போது அரசாங்கம் ஆஸ்பத்திரி அந்த தெருநாய்கள் கிடையாது. அரசாங்கம் ஆஸ்பத்திரி யாருக்கு இருக்குன்னா ஒரு உரிமையாளர்கள் உள்ள விலங்குகளுக்கு, அது நாய்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஆடு மாடு ஏதாவது இருக்கட்டும், அதை இங்கேருந்து கொண்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கியூவில் நின்று வரிசையில் நின்று டோக்கன் வாங்கி அதுக்கு காசு கட்டி டோக்கன் வாங்கி, இப்போ அதுக்கு முடியலைன்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துலேயும் காசு தான் கட்டணும், அதுக்கு ரத்தம் சோதனை பண்ணணும்னாலும் அரசாங்கத்துக்கு காசு கட்டணும், சில அடிப்படை மருந்துகளை தவிர மற்றதெல்லாம் எழுதி தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் அரசாங்கத்துலேயும் காசு கட்டி தான் வாங்கி வைத்தியம் பண்ணணும். அப்போது அரசாங்கம் ஆஸ்பத்திரி தெருநாய்களுக்கு இல்லவே இல்லைங்கிறது தான் உறுதியான உண்மை. அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த ஆதரவற்ற நாய்களுக்கு தான் அரசாங்கம் செய்யணும். உரிமையாளர்கள் உள்ள நாய்களுக்கோ விலங்குகளுக்கோ உரிமையாளர்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஆதரவற்ற நாய்களுக்கும் அரசாங்க மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யணும். இந்த மாதிரி முடியாமல் இருக்கிற நாய் அந்த 2 நாள் உயிரோட போய் இறக்கிறதுக்காவது ஒரு காப்பகம் வைக்கணும். அந்த இடத்துல போய் படுத்து அந்த சாகும்போதாவது ரோட்டில் இல்லாமல் ஒரு அரசாங்க இடத்துல இருந்து, இந்த ரோடுமே அரசாங்க இடம் தான், அது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து இறக்கிறதுக்காவது ஒரு அரசாங்கம் ஒரு காப்பகம் அமைக்கணும். அந்த மருத்துவமனையில் இந்த தெரு நாய்களுக்கு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிவகை செய்யணும். அரசாங்கத்து மேலே எப்போவுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அரசாங்கம் செய்யுங்கிறத நம்புகிறேன். இதே மாதிரி தான் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு போடுறதை தாண்டி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நேரம் இருந்தால் நான் போய் செய்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் போய் செய்கிறதுக்கு நிச்சயமாக பணம் தேவைப்படுது. தொடர் பணிங்கிறதுனால அது தினம் தேவையாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.